அறிவியல் இலக்கணத்தில் மிக முக்கியமான ஒன்று வழு. வழு அப்படின்னா குற்றம் அப்படின்னு அர்த்தம். ஒரு வார்த்தையை பேசுகிற பொழுதோ அல்லது தொடராக எழுதுகிற போதோ குற்றமுள்ள வார்த்தைகளையோ அல்லது செயல்பாடுகளையோ செய்தால் அது வழு. இப்போ அவன் வந்தாள் அப்படின்னா அது வழு. அவன் என்பது ஆண்பால், வந்தாள் என்பது பெண்பால், எனவே அது வழு. இந்த வழு 7 வகைப்படும். திணை வழு அப்படின்னா, இப்போது அவன் அப்படிங்கிறது உயர்திணை, வந்தது அப்படிங்கிறது அகிரிணை. ஏன்னா ஆடு மாடு வந்து தான் சொல்லணும், அவன் வந்ததுன்னு சொல்லக்கூடாது. அப்போது உயர்திணையை அகிரிணையில் சொன்னதுனால அது திணை வழு, அது திணை குற்றம். உயர்திணையை அகிரிணையாக சொன்னது குற்றம். அதுபோல் பால் வழு அப்படிங்கிறதுக்கு அவள் வந்தான் அப்படின்னா, அவள் என்பது பெண்பால், வந்தா என்பது ஆண்பால். பெண்பாலை ஆண்பாலாக முடிச்சு வச்சதுனால அது பால் வழு. நான் வந்தான் அப்படின்னா, நான் என்பது தன்மை, நீ என்பது முன்னிலை, அவன் என்பது படர்க்கை. அவன் வந்தான் தான் சொல்லணும். நான் என்ற தன்மை வந்தான் என்ற படர்க்கை கொண்டு அந்த இடத்தை கொண்டு முடிஞ்சதுனால, படர்க்கை இடத்துல முடிகிறதுனால அது இடவழு. நாளை வருகிறான் அப்படின்னா, இன்று வருகிறான்னு சொன்னாதான், வருகின்றான்னு சொன்னாதான் அது நிகழ்காலம். நாளை என்பது எதிர்காலம். அப்போ நாளை வருவான் தான் சொல்லணும். நாளை வருகின்றான் அப்படிங்கிறது காலவழு. அதேபோல் கருப்பு சேவல் எத்தனை முட்டையிடும் அப்படின்னு கேட்டால், இது வினாவே குற்றம்தான் இல்லைங்களா? ஏன்னா சேவல் அப்படிங்கிறது முட்டை இடாது, இருந்தாலும் அதை கேட்குறதுனால கருப்பு சேவல் எத்தனை முட்டையிடுன்னா அது வினாவழு. பாடம் படித்தாயா அப்படின்னு ஒரு வினா கேட்டு அதுக்கு பதில் படித்தேங்கிறோம், படிக்கணும்னு சொல்லணும். சோறு உண்டேன்னா அது வினாவுக்கு ஏற்ற விடை இல்லை, அதனால் அது விடை வழுன்னு பேர். அதே போல் ஆட்டு இடையன் அப்படிங்கிறது தான் சரியான மரபு. அப்படி தான் காலகாலமாக சொல்லிக்கிட்டு வர்றோம். ஆட்டு இடையனை போய் ஆட்டு பாகன்னு சொன்னால் அது மரபு வழு. இவ்வாறு திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு ஆகிய வழுக்கள் 7 வகைப்படும். இந்த வழுக்களை பல இடங்களில் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அதற்கு வழு அமைதின்னு பேர். அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எனவே இது முக்கியமான வினா, அடிக்கடி கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒரு நோட்டு வச்சு எழுதி இந்த மனப்பாடமோ அல்லது பயிற்சி எடுத்துங்க. கண்டிப்பாக இதில் ஒரு வினா கண்டிப்பாக வரும். நன்றி, வணக்கம்.